10/10/1951 சட்ட அமைச்சர் ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ணும்போது ஒரு பெரிய அறிக்கை. அந்த அறிக்கையில இரண்டாவது காரணமாக இருக்கிறது என்றால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு ஆணையம் வழங்க வேண்டும். நான் எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன். பிரதமர் நேரு அவர்களுக்கு கடிதம் எழுதிவிட்டேன். அதை செய்யவில்லை. அதனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு ஆணையம் வழங்காத காரணத்தினால் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். கைவிடப்பட்ட குழந்தை இந்த நாடகத்தின் மூலமா வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய விடுதிக்கு செலவிடுவேன் என்று சொன்னார் பாபா சாஹேப் அம்பேத்கர். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு செய்த வேலை 16 அதுல ஒரு திருத்தம் செய்தாரு. அந்த சட்டம் என்னவா இருந்ததுன்னா, பின்தங்கியவர்கள் யாராக இருந்தாலும் அரசு பதவிக்கு வரலாம்னு சட்டம் இருக்கு. அப்படிதான் வரைவு கொடுத்தாங்க. ராஜேந்திர பிரசாத் தலைமையிலான சட்டம் வரைவு தயாரிக்கின்ற பொழுது இப்படிதான் வரைவு கொடுத்தாங்க. டாக்டர் அம்பேத்கர் படிச்சு பாக்குறாரு. 16 15 சேர்க்கிறாங்க. முன்னாடி என்னவா இருந்தது? எனி கிளாஸ் அப்படின்னா எல்லா சமுதாயமும், அனைத்து சமுதாயமும் அல்லது அனைத்து ஜாதியினரும் என்ற பொருள். எனி கிளாஸ் என்று இருந்தது. 15 சேர்த்து சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் வச்சார். ஆகவே அதற்கு முன்னாடி எனி கிளாஸ் என்று இருந்ததை சமூகத்தில் யார் வேணாலும் இந்த பதவிக்கு வந்துடலாம் என்று இருந்ததை சமூகத்தாலும் கல்வியாலும் பின்தங்கிய மக்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 15 சட்டத்திருத்தம் செய்து இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியினருக்குமான உரிமையை பெற்று தந்தவர் யார் என்றால் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.